என்றால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அதனால் நாம் நித்தியத்திற்கு போவது நமக்கே நிச்சயமாக தெரியும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர், நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற அந்நிய ஜாதியார்களின் வழிபாடுகளில் நீங்கள் நடக்காதீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். கானான் தேசத்தில் அங்கிருக்கிற மக்கள் அக்கிரமம் செய்து பாவம், இச்சை போன்றவைகளுக்கு இடம் கொடுத்து அது மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்ததினால் கர்த்தர் அவர்களை அந்த தேசத்திலிருந்து துரத்திவிட்டு அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்படி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அங்கு போக போகிறீர்கள். அங்கு போன பின்பு அங்கிருக்கிற ஜனங்களின், அங்கு நான் துரத்தி விடுகிற அந்த ஜனங்களின் வழிபாடுகளின் முறைமைகளை நீங்கள் செய்யக்கூடாது. அவர்கள் அப்படி செய்ததினால்தான் நான் அவர்களை அருவருத்தேன். அதனால் நீங்களும் அங்கு போய் சேர்ந்த பின்பு அதே போல நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நான் உங்களை தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை குறித்து இன்றைய நாட்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த சமுதாயத்தில் நாம் ஒவ்வொருவரும் புறஜாதியாரின் முறைமைகளை பின்பற்ற நினைக்க கூடாது. அவர்கள் கோபித்துக் கொள்வார்களே, அவர்கள் அழைக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய விழாக்களில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. அவர்களுடைய அன்பை, மற்றவர்களுடைய அன்பை, நம் உறவினர்கள் அல்லது சுற்றம் சூழ உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய அன்பை பெற வேண்டி கர்த்தருடைய வார்த்தையை மீறி, கர்த்தருடைய கட்டளைகளை மீறி அவர்களுடைய வழிபாடுகளிலோ அவர்களுடைய கொண்டாட்டங்களிலோ நாம் கலந்து கொள்ள கூடாது. அப்படி செய்யும் போது கர்த்தருடைய கோபம் நம்மேல் வரும். அதிநிமித்தம் நமக்கு பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஆனால் அந்நிய பொல்லாத ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுப்பதினால்தான் இப்படிப்பட்ட துன்பங்கள் நாம் அனுபவிக்க வேண்டி வருகிறது. இந்த சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது என்றால் இந்த காரியங்களில் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட எச்சரிக்கை இல்லாமல் இருப்பது மிகவும் வேதனையான காரியமாய் இருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் வேத தியானம் கிடையாது. வேதம் அதிகமாய் வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை. இதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் இவைகள். வேதத்தை தியானித்து நன்றாக அறிந்து வைத்திருக்கும் போது இப்படிப்பட்ட பாவங்கள் நாம் செய்வதற்கும் வாய்ப்பில்லை, அது நமக்கு நேரிடாது. அதனால் நாம் வேதத்தை தியானித்து கர்த்தருடைய வழிகள் இன்னதென்று நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து, இதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும், இது பிடிக்காது என்பதை அறிந்து கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட வேண்டும். இப்படி செய்யும் போது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவர்களாகவும் நாம் வாழ முடியும். தினமும் நாம் ஆசீர்வாதம் தாரும் தாரும் என்று கேட்பது முக்கியம் அல்ல. அதை காட்டிலும் மிக முக்கியமானது கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடப்பதும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுமே மிக மிக முக்கியமான காரியமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர். அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அதற்கு முதலாக அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்று தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும். அவர்களுடைய கட்டளைகள் என்ன, கற்பனைகள் என்ன, எதையெல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும். வேத வசனங்கள் எல்லாம் நாம் கை கொள்வதற்காக கொடுக்கப்பட்டுள்ளவைதான். அவைகளை நாம் தியானித்து அதன் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எதை நாம் இந்த இயற்கை மண்டலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும், எதை நாம் ஆவியின் மண்டலத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பிரித்து பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். நியாயப்பிரமாணங்கள், நியாயப்பிரமாண கட்டளைகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய பார்வையில் அதை பார்த்து புரிந்து நாம் கடைபிடிக்க வேண்டும். மாம்சத்தின்படி கடைபிடிக்க தேவையில்லை, ஆவியின்படி நாம் கடைபிடிக்க வேண்டும். எப்படி என்றால், விக்கிரகாராதனை செய்யாதே என்று அந்த காலத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாம் இப்பொழுது எந்த விக்கிரகாராதனையும் செய்வதில்லை. ஆனாலும் நோயும் துன்பமும் ஏன் மரணமுமே நேரிடுகிறது. ஏன் என்றால்
விக்கிரக ஆராதனை என்று ஒரு தனியாக ஒரு வழிபாடு செய்யாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையின் முறைமைகளில் நாம் விக்கிரகங்களை வைத்திருக்கிறோம். ஆஹ் சிறு பிள்ளைகளாய் இருப்பவர்களுக்கு படிப்பு விக்கிரகமா இருக்கிறது. வளர்ந்தவர்களுக்கு வேலை விக்கிரகமா இருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலம் போனதும் இன்னும் சற்று வயதில் மூத்தவர்களுக்கு பணம் விக்கிரகமா இருக்கிறது. சிலர் உறவுகளுக்கு அடிமையாக இருப்பார்கள். சிலர் ஒவ்வொரு காரியத்திற்கு அடிமையா இருப்பார்கள். இச்சைகளில் இருப்பார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் விக்கிரகமாய் இருக்கும். அதனால் இதுவும் விக்கிரகமே. இதையும் நாம் அகற்றி போட வேண்டும். அப்பொழுதுதான் விக்கிரக ஆராதனை இல்லாத மனிதராக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி பெற்றவர்களாக நாம் இருப்போம். உணவு பழக்க வழக்கங்களில் நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. அப்படியானால் பரிசுத்தமான உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்கிற லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உணவு முறை, எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று. மாமிச உணவுகளில் அசுத்தமானவை எது, பரிசுத்தமானவை எது? கெனசரேத் ஊர் சம்பவத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு செல்லும் போது அங்குள்ள பொல்லாத ஒரு மனிதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகளை பன்றிகளுக்குள் போகும்படி கர்த்தர் கட்டளையிட்டதும் 2000 பன்றிகள் கடலில் விழுந்து மரித்ததுமான சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்த மிருகங்களுக்குள் பொல்லாத ஆவிகள் செல்லும் என்பதும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால்தான் கர்த்தர் பரிசுத்தமான மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள், இதை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட அசுத்தமான மிருகங்களை சாப்பிடுவதன் மூலம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆவியிலும் பாவம் ஏற்படுவதற்கு, நம்மளுடைய ஆவி கரைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட காரணத்தினால்தான் கர்த்தர் இந்த உணவுகளை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது என்றும் சொல்லி இருக்கிறார். இன்னொரு காரியம், இந்த அசுத்தமான மிருகங்களின் மூலம் கிருமிகள் நம்முடைய சரீரத்தை தொற்றிக்கொண்டு அதனால் சரீரமும் நம்முடைய ஆவியும் பாதிக்கப்படும். பாக்டீரியாஸ், வைரசஸ் போன்ற தீமை விளைவிக்கும் நோய் கிருமிகள், இவைகளின் நன்மை செய்வதும் உண்டு, தீமை செய்கிறதும் இருக்கிறது. இந்த தீமை செய்யும் வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், இவைகள் பொல்லாத ஆவிகளின் ஆயுதங்களாக இருக்கிறது. இவைகளின் மூலம் மனிதனுக்கு நோயும், மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய மனநிலை பாதிப்புகளும் வரக்கூடும். அதாவது முதலில் இந்த நோய் கிருமிகளை பயன்படுத்தி பொல்லாத சாத்தான் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் பயன்படுத்துகிற ஆயுதமாக இந்த நோய் கிருமிகள் உள்ளே வரும். இது எப்படி வருகிறது என்றால், அந்த வருகிற வழிதான் நாம் சாப்பிடுகிற சாப்பாடு, தண்ணி, காற்று. இந்த 3 காரியங்கள் மூலமாக நமக்கு நோய் தொற்று ஏற்படும். காற்று என்பது நாம் சில நேரங்களில் பொல்லாத ஆவிகள் அவைகளை பயன்படுத்துகின்றன. நோய் கிருமிகளை காற்றின் வழியாகவும், தண்ணீர் வழியாகவும், உணவின் மூலமாகவும் நமக்குள் செலுத்தி அதன் மூலம் நோய் உண்டாக்கி அதனால் நாம் துன்பம் அடைகிறோம். இது ஏதாவது ஒரு பாவம் செய்தால்தான் அந்த பாவத்தின் நிமித்தம் நமக்கு இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் துன்புறுத்தல் வரும். நாம் பாவம் செய்யாமல் இருக்கும் போது எந்த பொல்லாத ஆவிகளும் நம்மை தொடவோ நம்மை கஷ்டப்படுத்தவோ முடியாது. நோயையோ தீமையான காரியங்களையோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வர முடியாது. அதனால்தான் கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். பறவை காய்ச்சல் போன்ற நோய் வந்தது. இந்த நோய் கோழி போன்ற உணவுகளை சாப்பிடுவதனால் இந்த நோய் வருகிறது என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் இதுதான் பின்புலம். நோய் கிருமிகளை பயன்படுத்தி அதை உணவாக நாம் உணவு உட்கொள்கிற அந்த மாமிசத்தை பயன்படுத்தி நமக்கு தீமை விளைவிப்பது. இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள், அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சாத்தானின் ஆயுதங்களில் ஒன்றுதான் நோய் கிருமிகள், வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், இவைகள் எல்லாம். அது நம்மை தொடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஜெபத்துடனும் வேத தியானத்துடனும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் சாப்பிடுவது, தூங்குவது போன்ற காரியங்களை செய்யும் போது அது நமக்கு நன்மையாக இருக்கும். பொதுவாக விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உணவை உண்ணக்கூடாது.
அதிநிமித்தம் பொல்லாத ஆவிகள் நோய் கிருமிகளை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்த தூண்டும். அதனால்தான் கர்த்தர் கர்த்தர் அதிகமான ஆலோசனைகளையும் கட்டளைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஏன் என்று சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, சில இடங்களில் சொல்லப்படவில்லை. நாம் கண்ணை மூடிக்கொண்டு நாம் அதை கீழ்ப்படிந்து நடந்தால் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். கர்த்தரை விசுவாசித்து நாம் அதை ஏற்றுக்கொண்டு நாம் கீழ்ப்படிந்து விட வேண்டும். அதை விட்டுவிட்டு ஏன் எதற்கு இப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் என்று இல்லை என்று நாம் இச்சைகளுக்கு தீனி போட்டுக்கொண்டு அடங்காமல் நாம் இருந்தால், கர்த்தருக்கு கட்டுப்படாமல், அவர் விருப்பத்தை கேட்காமல், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் வாழ்ந்தால் அதன் பின் விளைவுகளை நாமே சந்திக்கிறோம். நோய் வருகிறது, துன்பம் வருகிறது, பிரச்சனை வருகிறது, பின்பு நாம் துடித்துக் கொண்டிருப்போம். ஐயோ எனக்கு நேர்ந்ததே கர்த்தாவே, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று அவரிடமே போய் சொல்லுவோம். இது மதியற்ற செயலாய் இருக்கிறது. நாம் கொஞ்சம் புத்தியசாலித்தனமாக இருக்க வேண்டும். வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழி நடத்துதல்களை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய இருதயத்தில் நாம் நினைப்பதற்கு முன்பே நம் நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதுவும் நாம் நினைப்பதற்கு முன்பே. என் மகள் இப்படிதான் நினைப்பாள் இந்த சூழ்நிலையில். என் மகனுக்கு இந்த சூழ்நிலை வரும்போது அவன் இப்படிதான் செயல்படுவான் என்று அவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியாது. நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், இந்த சூழ்நிலையில் நான் எது வந்தாலும் நான் தாங்குவேன் என்று சொல்லிக் கொண்டிருப்போம். சிறு துன்பம் வந்தாலே உடைந்து விழுந்து விடுவோம். இது நம்மை நாம் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிற அளவு. ஆனால் கர்த்தரோ சரியாக எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருக்கிறார். அவருடைய ஞானம் அலாதியானது. அதனால்தான் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். முதலில் நம்மை நாமே புரிந்து கொள்ள முடியாது. அந்த ஞானம் நமக்கு போதாது. நம் உணர்வுகள், நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுவோம், நம்மளுடைய ஞானத்தின் அளவு என்ன, நம்மளுடைய மன வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறது, நாம் எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கிறோம் என்றெல்லாம் நமக்கே தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். இப்படிப்பட்ட தெய்வம், இப்படிப்பட்ட நம்முடைய தகப்பன் நமக்கு இருக்கும்போது கண்ணை மூடிக்கொண்டு கீழ்ப்படிந்து செல்ல வேண்டியதுதான். மிக மிக சுலபம். கீழ்ப்படிதல் என்பது சுலபமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, பாரமற்ற வாழ்க்கை, மிக மிக எளிதான வாழ்க்கை. கீழ்ப்படியாமல் நம் விருப்பத்திற்கு நாம் வாழ்வது, நாமே யோசிக்க வேண்டும், நாம் முடிவெடுக்க வேண்டும், தவறாக முடிவெடுத்து அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும், அதனால் வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும், இறுதியில் நரகத்திற்கும் செல்ல வேண்டும். இது எல்லாமே கஷ்டமான காரியங்கள் தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலோ மிக மிக சுலபம். அவர் நீதி நியாயங்களை கற்றுத் தருகிறார். அதை கேட்டு நாம் நடக்கிறோம். அவ்வளவுதான். மிக சுலபம். அதனால் இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும். நாம் செய்கிற காரியங்களில் முழு வெற்றி என்பது நமக்கே தெரியும். ஏனென்றால் கொடுத்த கட்டளை கர்த்தருடையது. அதை நாம் கேட்டு நடக்கப் போகிறோம். அதனால் 100% வெற்றிதான், எந்த செயலாக இருந்தாலும். இவ்வுலக வாழ்க்கையில் வெற்றி பெறும்போது நிம்மதி இருக்க போகிறது, நிம்மதியான வாழ்க்கை. இவ்வுலக வாழ்க்கை முடிந்த பின்பும் நித்தியத்திற்குள் செல்ல போகிறோம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அதனால் நாம் நித்தியத்திற்கு போவது நமக்கே நிச்சயமாக தெரியும். அடுத்தவர்கள் சொல்ல தேவையில்லை. நம் மனதில் நமக்கே நன்றாக தெரியும். அடுத்தவர் சொல்ல தேவையில்லை. நம் மனதில் அந்த உணர்வு வரும். நாம் பரிசுத்தமாய் வாழும்போது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நமக்கே அந்த உணர்வு வரும். நாம் கண்டிப்பாக நம் கர்த்தரிடத்தில் போய்விடுவோம் என்று. உலக இச்சைகள் இல்லாத, பாரம் இல்லாத மனம் நமக்கு இருக்கும். அதனால் நாம் நன்மையை பெற்றுக் கொள்வோம். அஞ்சனம் பார்ப்பது, குறி கேட்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்திலும் நம்முடைய ஜனத்தாரிடத்திலும் இருக்கக்கூடாது. திருச்சபைகளில் இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பங்களில், நம்மிடத்தில், நம் உறவுகளில் இருக்கக்கூடாது. முற்றிலுமாக அதை நாம் நீக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நம்மிடத்தில் வைத்திருக்க கூடாது. அவர்களோடு உறவாடக்கூடாது என்று குறி கேட்பது, சகுனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, இந்த ராசி அந்த பலன் என்று காலண்டரில் ராசி பலன் பார்ப்பது, இவை எல்லாம் கர்த்தருக்கு மிக 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 அருவருப்பான செயல். இது கர்த்தர் மிக வெறுக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இது நம்மையும் நம்முடைய சமாதானத்தையும் காத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில்
இறந்தவர்களுக்காக ஆசாரியர்கள் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையாக இது இருக்கிறது. இறந்தவர்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவாலயத்தில் பரிசுத்த ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் என்ன செய்யக்கூடாது? கண்டிப்பாக அவர்கள் தீட்டுப்படக்கூடாது. இறந்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடக்கூடாது. அந்த இடத்திற்கு போகக்கூடாது. தன் குடும்பத்தாராகிய தன் தாய், தன் தகப்பன், தன் சகோதரர்கள், சகோதரிகள், திருமணம் செய்து கொடுக்கப்படாத தன் சகோதரி போன்ற இவர்களுக்காக மட்டும்தான் தீட்டுப்பட வேண்டும். மற்ற எந்த உறவினருக்காகவோ மற்றவர்களுக்காகவோ தீட்டுப்படக்கூடாது என்று கர்த்தருடைய கட்டளை சொல்லுகிறது. இதிலிருந்து இது அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு முறையாய் இருக்கிறது. இன்னொன்று, பிரதான ஆசாரியராக தன் சகோதரரிலே பிரதான ஆசாரியராக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் அங்கு ஊழியம் செய்கிற ஒரு பிரதான ஆசாரியராய் இருப்பார். அவர் இறந்தவர்களுக்காக தன் இடத்தை விட்டு பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே வரவும் கூடாது. அது யார் இறந்திருந்தாலும் அவர்களால் நாம் தீட்டுப்படக்கூடாது. அவர்கள் பிரேதம் இருக்கிற இடத்திற்கும் அவர்கள் போகக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதன் பொருள் இன்றைய காலத்தில் இதற்கு என்ன காரணம்? இதனுடைய பொருள் என்ன? இது இந்த காலத்தில் நமக்கு எப்படி பயன்படுகிறது? இதன் பொருளை நாம் பின்பற்ற வேண்டும். இது நேரடியாக அல்ல, மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி இவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை எப்படி என்பதை குறித்து பார்க்கலாம். அதாவது நம் உறவினர்களின் மரணம், பிரிவு, துயரம் இதை நாம் பங்கெடுக்க கூடாது என்பதாக இந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கிறது. இன்றைய கர்த்தருடைய பிள்ளைகள் இதே மனநிலையில் நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். அது என்னவென்றால், இறந்து விட்டால் அவர்களுடைய துக்கத்திற்கு போகலாம், தவறில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தன் உறவினருக்காக துக்கப்பட்டு கொண்டு, அதாவது உறவுகளை மேன்மைப்படுத்தி கர்த்தரை பின்னாக வைக்கக்கூடாது. உறவுகளுக்காக கர்த்தரை விட்டு கொடுக்க கூடாது. உதாரணத்திற்கு, ஒரு ஊழியக்காரர் ஊழியத்தின் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி இருக்கிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய உறவினர் யாராவது ஒருவர் இறந்து விடுகிறார்கள் என்றால் அவர் ஊழியத்திற்கு செல்வதா அல்லது இறந்தவர்களின் துக்கத்தில் கலந்து கொள்வதா என்றால் அவர்கள் ஊழியத்தை தான் பார்க்க வேண்டும். இறந்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடாது. இப்படி நாம் கர்த்தரை முதன்மைப்படுத்த வேண்டும். இன்பத்தில் மட்டுமல்ல, துன்பமான காரியங்கள், வேதனைக்குரிய காரியங்கள் நிகழ்ந்தாலும் அதிலேயும் நாம் கர்த்தரை தான் முதலிடத்தில் வைக்க வேண்டுமே தவிர மற்றபடி அல்ல. இதைதான் கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். உறவை கர்த்தருடைய பலிபீடத்தில் வைத்துவிட்டு, கர்த்தாவே நீர் பெரியவர், உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவர்கள் செயல்படுகிற காரியத்தில் நானும் போய் பங்கு பெற மாட்டேன். உமக்கு விரோதமான காரியம் ஒரு இடத்தில் செய்யப்படும் போது அதில் பங்கு பெற்று நானும் உமக்கு கோபமூட்ட மாட்டேன் என்கிற நினைவுகள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இதுதான் இந்த வசனத்தின் அடிப்படையாக நாம் இந்த காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களா இருக்கிறது. இது அந்த காலத்தில் சொல்லப்பட்டது, இந்த காலத்திற்கு தேவையில்லை என்று ஒதுக்க கூடாது. அதனுடைய வார்த்தையின் அந்த வசனத்தின் சாராம்சத்தை புரிந்து கொண்டு அதை இன்றைய காலத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டியது மிக மிக முக்கியம். அதை கடைபிடிக்க வேண்டியதும் மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. இப்படி இறந்தவர்களுக்காகவும் துக்கப்பட்டு கொண்டு தீட்டுப்பட்டு கொண்டு கர்த்தருக்குரிய காரியங்களை செய்யாமல் விட்டு விடுவதோ அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு மற்றவர்கள் உறவுகளை விரும்புவதோ கூடாது. இதை சரியாக புரிந்து கொண்டு நாம் கடைபிடிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிரந்தரமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஆசாரிய பணிகள் செய்கிறவர்கள் அவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால்,
அவர்கள் திருமணம் செய்யும்போது ஆசாரியராய் இருந்தாலும், பிரதான ஆசாரியராய் இருந்தாலும், ஒரு கன்னிப் பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்த காரியங்களை செய்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமான பலியை தேவாலயத்தில் செலுத்தப் போகிற அந்த ஆசாரியர்கள், விதவையாகிலும், கைவிடப்பட்ட பெண்ணையாகிலும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. கன்னிப் பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தங்கள் வாழ்க்கையில் கருப்பு நெறியோடு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இப்படியாக பரிசுத்த ஸ்தலத்தின் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். இந்த காரியங்கள் இந்த காலத்திற்கு ஏற்றபடி இதற்கும் பொருள் உண்டு. அது என்னவென்றால், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால், அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துவார்கள். கர்த்தருக்கு ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறார்கள். அவர்கள் பாவம் போக்க அவர்கள் பலி செலுத்தி விண்ணப்பிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறார். இதுதான் லேவியராகம காலத்தில் கொடுக்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். காத்து கொள்ளுதல் என்றால் கற்பு நெறியோடு கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்களுடைய இருதயத்திலும் இச்சை இல்லாமல் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்திலிருந்து எழும்புகிற ஜெபங்கள் கேட்கப்படும். இப்படி பரிசுத்த இருதயத்திலிருந்து எழும்பும் ஜெபமே கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும். அதுவே பரிசுத்தமானதாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களாக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தங்களை காத்து கொள்ள வேண்டும். இதுவே பரிசுத்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய அபிஷேகம் எனும் கிரீடம் அவர்கள் தலையில் இருப்பதினால் இச்சைக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்ற தீய காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அடுத்தது, இப்படி ஆசாரிய பணி செய்கிற வீட்டில் பிறந்த ஒரு பெண் இருக்கிறாள் என்றால், அந்த பெண் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த பெண் கற்பு குலைந்தவளாக தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கும் போதே பாவம் செய்தால், அப்படிப்பட்ட பெண்ணை அக்கினியால் சுட்டெரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் விபச்சார பாவத்திற்கு எந்த அளவுக்கு வெறுக்கிறார் என்றும் அதை அருவருக்கிறார் என்பதையும் இப்படிப்பட்ட வேத வசனங்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்மை நாம் காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய ஆசாரிய பணியை செய்கிற ஒரு தகப்பன் வீட்டில் பிறந்த பெண்ணானவள் தன் பரிசுத்தத்தை அவள் காத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெண் பாவம் செய்தால், விபச்சார பாவம் செய்தால் அவள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் மரணத்திற்கு ஏதுவான பாவம் அது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால் அப்படி இந்த காலத்தில் ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரருடைய மகளாக பிறந்த ஒரு பெண் தவறு செய்தால் மிகப்பெரிய நோயோ துன்பமோ வந்து கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். அவர்கள் அந்த வேதனையை சந்திக்க நேரிடும். ஒருவேளை மரணமே கூட நிகழலாம். இது கர்த்தருடைய நீதியின் நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. நீதியின்படி அவர் செய்கிற நியாய தீர்ப்பு. அதனால் இதை குறித்தான பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பெண்கள் பரிசுத்தமாய் தங்கள் கற்பு நெறியோடு கூடிய வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும். இப்படியாக ஆசாரியர் பணி செய்கிற ஆசாரியர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். இறந்தவர்களின் உடலை தொட்டு அதனால் தீட்டுப்பட்டு கொள்ளக்கூடாது. இறந்தவர்களுக்காக அந்த இடத்திற்கு செல்லாமலும் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் இருக்க வேண்டும். இறந்தவர்களுக்காக செய்கிற முறைமையான தலைப்பகையை எடுப்பது, மொட்டையை எடுத்துக் கொள்வது, தங்களை கீறி கொள்வது போன்ற சில பழக்கங்கள் அந்த காலத்தில் இருந்தது. அவைகளை செய்யக்கூடாது என்றும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படி ஆசாரிய பணி செய்கிறவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அதே போல ஆசாரியர்கள் ஆண்களாய் இருந்தாலும் அவர்களும் பரிசுத்தமாய் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும். ஆசாரியர்களாய் இருந்தாலும் ஆசாரிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்தத்தை விட்டு கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த சட்டதிட்டங்கள் இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. பரிசுத்தமான கற்பு தவறாத வாழ்க்கை கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அப்படி செய்யும்போது அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். அவர்களுடைய பலிகள் அங்கீகரிக்கப்படும். அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு பதில் கொடுக்கப்படும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இல்லை என்றால் சாபம்தான் வந்து சேரும். அடுத்ததாக, தேவாலயத்தில் பணி செய்கிறவர்கள். அந்த காலத்தில் தேவாலயம் இருந்தது. அங்கு பணி செய்கிறவர்கள் ஆசாரியர்களுடைய குமாரர்களாய் இருந்தாலும், அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாய் இருந்தால், ஹேண்டிகேப்டாக இருந்தால், மாற்றுத்திறனாளிகளாய் இருக்கிறவர்கள் அந்த பணியை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிறப்பினாலும் இருக்கலாம், இடையில் அவர்கள் பிறந்த பின்பும் கூட அவர்கள் அங்கவீனம் உடையவர்களாக, கண் பார்வையற்றவர்களாக, கை கால் நீண்ட அல்லது குறுகிய அவயம் உடையவர்களாக, இப்படி காது கேளாதவர்களாக, பேச முடியாதவர்களாக, எந்தவித சரீர குறைபாடு உள்ளவர்களும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிய பணியை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த சட்டம் அன்று கொடுக்கப்பட்டது. இந்த காலத்தில் இதன் பொருள் என்ன என்றால், நம் கைகளினாலும் கால்களினாலும் செய்கிற பாவங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால், நாம் கர்த்தருடைய ஜெபத்தை செய்வதற்கோ, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கோ நாம் அருகதையற்றவர்களாகிறோம் என்பதே உண்மை. இதன் பொருளாக இருக்கிறது. அதாவது, நாம் திருடுகிற பாவம், லஞ்சம் வாங்குவது, பிறர் பொருளை அபகரிப்பது, நீதியின்படி வாழாமல் அநியாயமாய் நம்முடைய வியாபாரத்திலோ, நம்முடைய தொழிலிலோ, நம் கைகளினால் கால்களினால் பாவம் செய்வது, போகக்கூடாத இடத்திற்கு போவது, விக்கிரக ஆராதனைக்குரிய இடங்களுக்கு போவது போன்ற பாவங்களை செய்து நம் கை கால்கள் தீட்டுப்பட்டதாய் இருந்தால், அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபமோ, அப்படிப்பட்டவர்களுடைய ஊழியமோ அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்படிப்பட்டவர்கள் ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதன் பொருளாக இது இருக்கிறது. இன்னொன்று, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நம் இருதயத்தின் நினைவுகளில் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இருதயத்தில் பாவத்தை சுமந்து கொண்டு கண்களின் இச்சையை செய்வது, கேட்கக்கூடாத பலவிதமான இச்சைக்குரிய பாடல்களை, சினிமா பாடல்களை கேட்பது, பேச்சில் சுத்தம் இல்லாமல் பொய் பேசுவது, கெட்ட வார்த்தை பேசுவது, பிறர் மனதை காயப்படுத்தும்படி பேசுவது, பிறரை கையால் அடிப்பது, காலால் எட்டி உதைப்பது போன்ற தீய காரியங்களை, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போன்ற மாம்சத்தின் கிரியைகளை நம்மில் வைத்துக் கொண்டால், நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கோ, கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்வதற்கோ நாம் அருகதையற்றவர்களாகிறோம். இதன் பொருள் அதுதான். சரீர குறைபாடு உள்ளவர்கள் இந்த காலத்தில் நாம் ஜெபிக்கலாம், கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். கை இல்லை, கால் இல்லை என்றாலும், அவர் மாற்றுத்திறனாளியாய் இருந்தாலும் அவர்கள் ஜெபம் கேட்கப்படும். அது அந்த காலம். அவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்பது. இந்த காலத்தில் செய்யலாம். ஆனால் எல்லா கை கால்களோடு நன்றாக ஆரோக்கியமாய் இருப்பவர்கள் பாவம், தங்கள் கைகளால் பாவம் செய்து கொண்டு பிறரை அடிப்பது, துன்புறுத்துவது, அநியாயமாய் செயல்படுவது போன்ற காரியங்களை செய்து கொண்டு நாம் ஊழியம் செய்தால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் மாற்றுத்திறனாளியாக பார்க்கிறார். பாவம் இல்லாமல் நம் அவயவங்களை நாம் காத்து கொள்ள வேண்டும். எவ்வித பாவம் நம் இருதயத்தில் தான் முதலில் தோன்றும். அதனால் இருதயம் பரிசுத்தமாய் இருக்கும்போது நம் கை கால்கள் பாவம் செய்யாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபமும் கேட்கப்படும். இப்படியாக நம் வாழ்க்கையை நாம் புரிந்து நாம் வாழ வேண்டும். லேவியராகமம் 22ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் பரிசுத்தமாய் நாம் இருக்கும்போது கர்த்தருடைய பலிகளை புசிக்க வேண்டும், நாம் தீட்டுப்பட்டு இருக்கும்போது பலிகளை புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால், இறந்தவர்களின் துக்கத்திற்கு சென்று அவர்களுடைய பிணத்தை தொட்டாவது, நாம் தீட்டுப்பட்டிருந்தால் அந்த காரியத்தை, நாம் பரிசுத்தமானதை திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது என்பது போல,
பரிசுத்தமானதை நாம் புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, இது அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஆடு, மாடு போன்றவைகளை பலி செலுத்துவார்கள். அந்த பலிகளை நாம் புசிக்க கூடாது. இறந்தவர்களின் துக்கத்திற்கு சென்று வந்திருந்தால், ஆம், இறந்த ஊரும் பிராணிகள், இறந்த மிருகங்கள் போன்றவற்றை தொட்டிருந்தால், அந்த மிருகங்களை தொட்டிருந்தால் அதுவும் தீட்டாகும். அதனால் அந்த பொருட்களை அந்த நாளில் புசிக்க கூடாது. இப்படி பலிகளை புசிப்பதற்கு நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதியில் தெளிவான ஒரு விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் சாராம்சம் என்ன, எசன்ஸ் என்ன என்றால், இந்த காலத்திற்கு ஏற்ற செயல். இதை கர்த்தர் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார் என்றால், இதன் பொருள், ஒரு திருச்சபை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். திருச்சபையில் சொந்தமான ஒரு இடம் இருக்கலாம், அல்லது ஒரு வீடாக இருக்கலாம், திருச்சபைக்கு சொந்தமான ஒரு பொருளாக இருக்கலாம். அதை நாம் தீட்டுப்பட்டிருக்கும் போது அதை பிரயோகப்படுத்தக் கூடாது. அதாவது, ஒரு மனிதர் திருச்சபை ஊழியக்காரராய் இருக்கிறார். திருச்சபையில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் அவர் தங்குகிறார் என்றாலோ, ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டில் தங்குகிறார் என்றாலோ, அல்லது அவருடைய இடத்தை பயன்படுத்துகிறார், திருச்சபையின் இடத்தை பயன்படுத்துகிறார் என்றால், அவர் பாவம் செய்யாதவராக, பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையின் வீட்டில் அல்லது ஒரு நிறுவனத்தில் நாம் ஆளுகை செய்கிறோம், அதை பயன்படுத்துகிறோம், அதை நாம் உறவு கொண்டாடுகிறோம், நமக்கு சொந்தமாக எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லும் போது, அது கர்த்தர் நமக்கு கொடுப்பதாய் இருந்தால், அது நமக்கு உரிமை உள்ளதாக. ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அந்த திருச்சபையின் கட்டிடத்தில் குடியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த இடத்தில் அவர் இருந்து கொண்டு பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தால் தீட்டுப்பட்டவர்கள் என்று பொருளாகிறது. அந்த காலத்தில் அதைதான் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். பாவம் செய்யக்கூடாது. இருதயத்தில் சுத்தமா இருக்க வேண்டும், செயல்களில் சுத்தமா இருக்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். திருச்சபையின் இடத்தில் இருந்து கொண்டு, திருச்சபையின் கட்டிடத்தில் தங்கிக் கொண்டு, திருச்சபையின் ஊழியத்தை செய்து கொண்டு பாவம் செய்து கொண்டிருக்க கூடாது. அப்படி செய்தால் அது கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தரிடத்தில் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு திருச்சபையில் ஊழியம் செய்கிறோம். ஆசாரிய பணி செய்கிறவர்கள் ஆசாரியர்களாய் இருக்கிறார்கள், பாஸ்டர் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய காணிக்கையில் கர்த்தரிடத்திலிருந்து அவர்கள் சம்பளம் பெறுகிறார்கள். அந்த பணத்தை வைத்துதான் அவர்கள் வாழ்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. கர்த்தர் தருகிற அந்த பரிசுத்த பணத்தை பயன்படுத்துகிற போது அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார், அந்த பணத்தை பயன்படுத்தி பாவம் செய்தால், அல்லது இவர்கள் வாழ்க்கையில் பாவம் இருந்தால், அது கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கும். கர்த்தருடைய பணியை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய பணம் கொடுக்கப்படும். அப்படி இருக்க, அந்த பணத்தை வாங்குகிறவர்கள் பரிசுத்தமானவர்களாக, பரிசுத்த கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை மாறி செய்தால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதே இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பலிகளை புசிக்கிறவர்கள் தீட்டுப்பட்டிருக்க கூடாது. அப்படி என்றால் திருச்சபையில் ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எந்த ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஊழிய நிறுவனங்களை நடத்துபவராக கூட இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம், தங்கள் பரிசுத்தத்தை அவர்கள் முதலில் காத்து கொள்ள வேண்டும். பின்புதான் அவர்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும். அந்த ஊழியத்திற்கு உண்டான சம்பளத்தை, அதன் பணத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று வாழ வேண்டும். பாவம் செய்து கொண்டு அந்த ஊழியத்தையும் செய்யக்கூடாது, அதன் பணத்தையும் நாம் பெறக்கூடாது. அதனால் கர்த்தருடைய கோபத்திற்கு நாம் ஆளாக நேரிடும். நம்மை நாம் காத்துக்கொள்ள, நோய் நொடி வராமலும், மரணமே நேரிடாதபடியும், ஆபத்துகள் நேரிடாதபடியும் நம்மை காத்துக்கொள்ள இதுவே வழியா இருக்கிறது. இது பரிசுத்தமானதை புசிப்பதற்கு உண்டான தகுதி நிலையாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக, கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது அந்த பலியானது கூன், குருடு, செவிடு போன்ற குறைகளுடையதா இருக்கக்கூடாது. ஆடு மாடுகளை செலுத்த அந்த காலத்தில் பலி செலுத்த வருவார்கள். அதில் எந்த ஒரு மாசு மறு இருக்கக்கூடாது. சுத்தமானதாக, பழுதற்றதாக, பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அதைதான் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த காலத்தில் இது எப்படி பொருந்தும் என்றால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வருகிற ஒரு மனிதர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர் தன்னுடைய
படிப்பு, தன்னுடைய திறமை, தன்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் கர்த்தருக்காக பரிசுத்தமாக முழு மனதோடு அவர்கள் பயன்படுத்த வேண்டும். அவர்கள் பழுதற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பாவம் இல்லாதவர்களாக பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். முழுவதும் அர்ப்பணிப்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க தயாராக உள்ளவர்கள்தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்படி என்றால் பழுதற்ற ஒரு மனிதன், ஒரு படிப்பே வரவில்லை, நான் ஊழியத்திற்கு வருகிறேன் என்று வரக்கூடாது. அது பழுதுள்ளது. எனக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை, அதனால் நான் ஊழியம் செய்ய வருகிறேன் என்று சொல்வது மிக மிக தவறு. மிக மிக நன்றாக படித்தவர்கள், நல்ல திறமைசாலிகள், ஒரு மிகப்பெரிய வேலையில் இருப்பவர்கள் தங்கள் அந்த வேலையை விட்டு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வர வேண்டும். நல்ல அனுபவம் பெற்றவர்கள், படிப்பறிவு, அனுபவம், திறமை எல்லாம் உள்ளவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வர வேண்டும். அப்பொழுது அது பிரகாசமாய் செய்ய முடியும். கர்த்தருக்கு சிறந்ததையே நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஒரு தனி மனித வாழ்க்கையில் நம்முடைய இள வயதின் பெலனோடு கர்த்தரை நாம் சேவிக்க வர வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வர வேண்டும். அந்த காலத்தில் எல்லாம் உலகத்திற்கு ஊழியம் செய்துவிட்டு வயதான காலத்தில் 60 வயதிற்கு மேலாக என் இறுதி காலத்தை நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்து முடிக்கிறேன் என்று சொல்லுவது தவறு. அது நம் மனதில் குறைபாடு உள்ள காரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு மிக சிறந்ததையே நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய திறமை, நம்முடைய பலன் எல்லாவற்றையும் சிறந்ததா இருக்கும் போதே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இன்னும் சில காரியங்கள் பொதுவாக பெண்களுக்கு எனக்கு குடும்பம் இருக்கிறது, நான் விட்டுவிட்டு என்னால் ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடாது. குடும்பத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். பிள்ளைகள் இருக்கிறது, அதனால் ஊழியம் வர முடியாது என்று சொல்லக்கூடாது. பிள்ளைகளை காட்டிலும் கர்த்தர் முக்கியமானவர் நமக்கு. அதனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது நாம் வேறு எந்த காரணத்தையும் சொல்லிக்கொண்டு காலம் தாழ்த்துவதோ அல்லது காலம் தாழ்த்தி நம்மளுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு கடைசியாக இறுதி காலத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வருவதோ மிக தவறு. நம்முடைய முழு பலனோடு இருக்கும்போது நம்மளுடைய முழு திறமைகளையும், நம்மளுடைய படிப்பறிவையும், நம்மளுடைய செயல்கள் எல்லாவற்றையும், நம்முடைய முழு பலத்தையும் கர்த்தருக்கு செலுத்த நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதுவே பரிசுத்தமான பலியா இருக்கிறது. பழுதற்ற தியாகமுள்ள ஒரு காரியமா இருக்கிறது. இந்த வேத பகுதியின் சாராம்சத்தை இப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் பலி செலுத்தினார்கள், பழுதற்ற பலி செலுத்தினார்கள். இந்த காலத்தில் நம்ம தான் செலுத்த வேண்டியதில்லையே என்று அந்த பகுதியை விட்டு ஓடக்கூடாது. அதில் சாரம் இருக்கிறது, அதில் எசன்ஸ் இருக்கிறது. அதை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த காலத்திற்கு நமக்கு தேவையான ஆலோசனைகள் இங்கு இருக்கிறது. நமக்கு இதெல்லாம் குழப்பம் இருக்கிறது நம் வாழ்க்கையில். ஊழியத்திற்கு நான் வர வேண்டும். என்னுடைய படிப்பு இப்பொழுதுதான் முடித்திருக்கிறேன். 20 வயதாகிறது, 25 வயதாகிறது. நான் வேலைக்கு செல்லலாமா, ஊழியத்துக்கு வரலாமா என்று யோசிக்கலாம். இந்த இளவயதில் உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில். அது போல நாம் நம்முடைய முழு பலனோடு நமக்கு எந்த அளவுக்கு சிறந்ததை நம்மால் கொடுக்க முடியுமோ அதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை, நம்முடைய திறமைகளை, நம்முடைய இளவயதின் பெலனை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் பெற்ற பிள்ளைகளை முதற் பலனை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்க வேண்டும். முதற் பலன் காணிக்கையாக முதல் பிள்ளையை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நாம் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் முதன்மையானதை கொடுக்க வேண்டும். இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு நாம் திருச்சபையில் காணிக்கை செலுத்துகிறோம் எனும் போது நாம் ரூபாய் நோட்டுகளை நாம் காணிக்கையாக செலுத்தும் போது அது மிக சிறந்ததாக புது நோட்டாக நாம் செலுத்த வேண்டும். கிழிந்ததாக ஆஹ் கொஞ்சம் மிகவும் கசங்கியதாக இப்படிப்பட்டவைகளை செலுத்தக்கூடாது. சிறந்ததையே நாம் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிற எல்லா பொருள்களும் அது மிக சிறந்ததாக இருக்கிறதா, முதன்மையானதா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு பள்ளியில் 100 பிள்ளைகள் படித்தால் அதில் முதல் மதிப்பெண் எடுக்கிற பிள்ளைகள் ஊழியத்திற்கு வர வேண்டும். படிப்பு வரவில்லை,
நான் ஊழியத்திற்கு வருகிறேன் என்று வருவது தவறு. இது முறையற்ற செயல். கர்த்தருக்கு சிறந்ததையே கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், நம்முடைய பிள்ளைகளில் நன்றாக திறமைசாலிகளாக, நல்ல பிள்ளைகளாக இருக்கிறவர்களை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று முதற் பேறானவைகளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இப்படி கர்த்தருக்கு பிரியமானதை, முதன்மையானதை நாம் செய்வதுதான் கர்த்தரை கனப்படுத்துகிற செயலாயிருக்கிறது. கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிற செயல் அது. அதை விட்டுவிட்டு வயதான காலத்தில் நான் ஊழியம் செய்து வருகிறேன் என்று சொல்வதும், வயதான காலத்தில் நான் ஊழியம் செய்து கொள்கிறேன், இப்பொழுது நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய உலக வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சொல்வது தவறு. அதே போல நம் வீட்டில் நமக்கு வருகிற வருமானத்தில் எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டு மிச்சம் மீதி இருப்பதை கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தக்கூடாது. நாம் நம்முடைய வருமானத்தில் முதலில் கர்த்தருக்கென்று காணிக்கையை செலுத்திவிட்டு பின்பு நம்முடைய செலவுகளை நாம் பார்க்க வேண்டும். மிச்சம் இருப்பதை வைத்து அப்படி செய்யும் போது நாம் கர்த்தருக்கு கனத்தை செலுத்துகிறோம். இதன் மூலம் மேன்மேலும் நாம் பெரிதளவாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிக மிக அதிகமாக இந்த மாதிரி காரியங்களில் நமக்கு கிடைக்கும். கர்த்தரை கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சிறந்ததை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய நேரத்தை கூட கர்த்தருக்கு சிறந்ததை கொடுக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் முதல் நேரத்தை நாம் கர்த்தருக்கென்று செலுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க, வசனத்தை தியானிக்க, காலையில் எழுந்தவுடன் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை படித்து பின்பு நாம் மற்ற காரியங்களை செய்ய போக வேண்டும். முதலில் எழுந்து எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு பின்பு நேரம் கிடைத்தால், நேரம் கிடைக்கும் போது நான் வேதத்தை எடுக்கிறேன் என்று சொல்வது மிக மிக தவறு. காலையில் எழுந்தவுடன் ஜெபித்து வேதம் வாசித்து விட்டு பின்புதான் மற்ற காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். இப்படி செய்தால் நேரம் இல்லை என்ற பேச்சுக்கே வேலை இருக்காது. 5 மணிக்கு நாம் வேலையை தொடங்க வேண்டும் காலையில் என்றால், நாம் 4 மணிக்கு எழுந்து வேதம் வாசித்து ஜெபித்து முடித்துவிட்டு 5 மணிக்கு வேலையை நாம் தொடங்கலாம், வீட்டு வேலைகளை. இப்படி நம்முடைய திட்டங்களை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய வேலை நேரம் குறைந்ததானால் வீட்டு காரியங்கள் தான் குறைபடுமே தவிர வேத தியானமும் ஜெபமும் குறையாது. அதற்காக தான் முதற் பலனை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று சொல்வது. முதல் பிள்ளையை கொடுப்பது போல நம் வாழ்க்கை முதல் நேரம், நம்முடைய நேரத்தின் முதல் நேரத்தை கர்த்தரிடத்தில் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் கொடுத்துவிட்டு மற்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்யும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வேத பகுதி முழுவதும் இதை பற்றி தான் கூறியிருக்கிறது. கர்த்தரை நாம் எப்படி கனப்படுத்துவது, கர்த்தருடைய பொருள்களை நாம் பயன்படுத்துகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற நாம் எப்படி நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நாம் பாவம் செய்து கொண்டிருக்க கூடாது. பல திமிரால் மற்றவர்களை காயப்படுத்துவது, மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை சந்தோஷமாய் பெற்றுக்கொண்டு தாழ்ந்த இருதயத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை, நற்காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்பதை சரியாக புரிந்து கொண்டு இந்த வேத பகுதிகளை எல்லாம் தியானித்து கற்றுக்கொண்டு அதை அப்படியே நாம் பின்பற்றி வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அது மிக சிறந்ததாக நமக்கு இருக்கும். பண்டிகைகள் என்று சொல்லும் போது வேதம் எங்கும் தேடினாலும் ஈஸ்டர் என்ற வார்த்தையையோ அல்லது கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையையோ டிசம்பர் 25 என்ற தேதியையோ எங்கும் காணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே அவைகளை விசேஷித்துக் கொள்ள கடவன் என்று சொல்லியிருக்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையையும் பிறப்பின் பண்டிகையையும் நாம் கொண்டாடலாம். அதில் தவறில்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் நாம் கர்த்தருடைய பஸ்கா பண்டிகையை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அதாவது கர்த்தருடைய பண்டிகைகளை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். பொதுவாக பண்டிகைகள் என்றால் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பண்டிகை முறைமைகள் என்ன? கர்த்தர் என்ன பண்டிகையை கொண்டாட சொல்லி இருக்கிறார்? பண்டிகைகளை குறித்து நாம் ஆராயும் போது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய எல்லா செயல்களுக்கும் நம்முடைய வாழ்க்கை முறைகளுக்கும் கர்த்தர் இப்படி வாழ வேண்டும் என்று கற்பித்திருக்கிறார் வேத வாக்கியத்தின் வழியாய். இப்படி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கை முறைமைகளில் நாம் சாப்பிடுவதிலிருந்து நாம் எப்படி ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும், நாம் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும், நீதியின்படி எப்படி வாழ வேண்டும், எதை பேசலாம் எதை பேசக்கூடாது என்பதை குறித்து எல்லா காரியங்களையும் நீதி நியாயங்களையும் வேதத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி வேதத்தின்படி வாழ்வது தவறல்ல என்பது எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய காரியம். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதை, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பதை தவறு என்று நாம் யாரும் சொல்ல மாட்டோம். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவர்களிடத்தில் கர்த்தர் அன்பாயிருப்பார். அப்படிப்பட்டவர்கள் தான் நித்திய ஜீவனுக்கு போவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்படி இருக்க பண்டிகைகள் என்று சொல்லும் போது வேதம் எங்கும் தேடினாலும் ஈஸ்டர் என்ற வார்த்தையையோ அல்லது கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையையோ டிசம்பர் 25 என்ற தேதியையோ எங்கும் காணும். வேதத்தில் கொடுக்கப்படவே இல்லை. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகைகளை ஆசரிக்கவும் இல்லை. இந்த நாட்களை குறித்து ஒரு வார்த்தையும் நம்முடைய வேதாகமத்தில் இல்லை. ஆனால் நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரி, அப்படி என்றால் நமது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் போதித்திருக்க பண்டிகைகள் கொண்டாட வேண்டும் என்பதையோ எந்தெந்த பண்டிகைகளை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை குறித்தோ கர்த்தர் நமக்கு சொல்லி தரவில்லையா? இந்த எல்லா காரியத்தையும், வேதத்தின் எல்லா ஒழுங்குகளையும், அவர் கற்பித்திருக்கிற எல்லா கட்டளைகளையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் வேதம் வாசிக்கிறேன் என்று வாசிக்கிறோம், அதை வேதம் வாசிக்க சொல்லுகிறோம். யாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் வேதம் வாசிக்காதே என்று சொல்ல மாட்டார்கள். பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பது தவறு என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அதை வாசிப்பதும் சரிதான், அதன்படி கை கொள்வதும் சரிதான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி இருக்க கர்த்தர் சொல்லாத கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வேதத்தில் இல்லாதது. சரி, இருக்கிறவைகளை என்ன கர்த்தர் ஆனால் நம்மை கொண்டாட சொல்லி இருக்கிறார்? கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது தவறல்ல, கொண்டாடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே அவைகளை விசேஷித்துக் கொள்ள கடவன் என்று சொல்லியிருக்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையையும் பிறப்பின் பண்டிகையையும் நாம் கொண்டாடலாம். அதில் தவறில்லை. சில பண்டிகைகளை சந்தோஷமாக அல்ல, ஒரு நினைவு கூறுதலாக அனுசரிக்க வேண்டும். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையா இருக்கிறது, துக்கமாக அல்ல. சில பண்டிகைகளை நினைவு கூறுதலாக நாம் அனுசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சரி, கர்த்தரின் பண்டிகைகள் என்ன என்ன? லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரிடம் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. 4ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பண்டிகைகள் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் பண்டிகைகள் அவர்களுடையது அல்ல. பிறப்பின்படி இஸ்ரேல் தேசத்தில் இருப்பவர்களோ ஆபிரகாம் ஐயாவின் புத்திரர்களாய் இருப்பவர்களுக்கோ மட்டும் கொடுக்கப்படவில்லை. யாக்கோபாகிய இஸ்ரவேல் ஐயா அவர்களுடைய வம்சத்தாருக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் பண்டிகைகளின் பெயரை
பண்டிகைகளின் பெயரை சொல்லும் போதே கர்த்தரின் பண்டிகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் பண்டிகைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் கொண்டாடுவதற்கா இல்லையா? கர்த்தருடையது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே என்பது நமக்கு தெரிந்த காரியம். அவர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரம், அவர் நமக்கு கொடுக்கிற சொத்து, அவர் நமக்கு கொடுக்கிற பொறுப்புகள் கர்த்தருடையது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது. அப்படி இருக்க கர்த்தரின் பண்டிகைகள் உலகில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், கர்த்தரை நேசிக்கிற அனைவருக்கும் சொந்தமானது. இந்த கர்த்தரின் பண்டிகைகளை கொண்டாடுவது சரியா தவறா, யார் கொண்டாடலாம் என்பதற்கு மிக துல்லியமான, மிகச் சரியான 3 ஆதாரங்கள் உண்டு. அவைகளை குறித்து இந்த செய்தியில் பார்க்கலாம். முதல் ஆதாரம், இவை கர்த்தரின் பண்டிகைகள் யூதர்களுடையதோ இஸ்ரவேலர்களுடையதோ அல்ல. கர்த்தரின் பண்டிகைகள் என்ற பெயரையே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே சொந்தம். இதை விரிவாக அப்புறம் பார்க்கலாம். இதை விரிவாக பின்பு தியானிக்கலாம். முதலில் ஆதாரத்தை தெரிந்து கொள்வோம். முதலில் இவை கர்த்தரின் பண்டிகைகள் என்ற வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருப்பதினால் இது கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் பொதுவானது. லேவியராகமம் 23:4. அடுத்ததாக, இது நித்திய கட்டளை என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகை என்பது நித்திய கட்டளை. அதாவது இதை கடைபிடிக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக, நிரந்தரமாக, ஏன் 1000 வருட அரசாட்சியிலும் கூட இவைகள் கொண்டாடப்பட வேண்டிய காரியங்களாயிருக்கிறது. இதை அனுசரிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய கட்டளையா இருக்கிறது. இதற்கு பேர் நித்திய கட்டளை. நித்தியம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? அதை நாம் புரிந்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் அதை பொருட்படுத்துவதில்லை இந்த வார்த்தையை? கர்த்தருடைய கட்டளை என்று நினைக்கிறோமே தவிர கர்த்தருடைய நித்திய கட்டளை என்ற வார்த்தையை கவனிக்க தவறக்கூடாது. நித்தியம் என்பது நிரந்தரத்தை குறிக்கிறது. இனி எப்பொழுதும், அதற்கு முடிவில்லை. நித்திய ஜீவன் என்றால் நாம் என்ன சொல்லுகிறோம்? மரணம் அடையும் வரைக்கும் மட்டுமா நித்திய ஜீவன்? இன்னும் கொஞ்ச காலத்தில் முடிந்து 100 வருடம், 100 வருடம், 200 வருடம் என்றால் சொல்லுகிறோம். நித்திய ஜீவன் என்றால் நிரந்தரம் என்று அதை மட்டும் ஒத்துக்கொள்கிறோம் அல்லவா? அதே போல இது நித்திய கட்டளை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது நிரந்தரமாக, இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியிலும் கூட நாம் கடைபிடிக்க வேண்டிய பண்டிகையாக இருக்கிறது. அதனால் இது நித்திய கட்டளை. இது இரண்டாவது ஆதாரம். மூன்றாவது, இன்னொரு காரியம், கர்த்தருடைய பார்வையில் ஜாதி என்பது இல்லை. அதை குறித்து இன்னொரு முறை பார்க்கலாம். கர்த்தர் இந்த கட்டளையை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். அதனால் நாம் அனுசரிக்க கூடாது, அது தவறு என்று சொல்லுகிறவர் உண்டு. அப்படி அல்ல. இஸ்ரவேலர் என்றும் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை. கர்த்தருடைய இருதயத்தில் பாகுபாடு கிடையாது. பாரபட்சம் உடையவர் அல்ல. இஸ்ரவேலரிடத்தில் 10 கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கர்த்தர் கொடுக்கும் போது ஒரு காரியத்தை தெளிவாக வேதத்தை நன்கு படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு நாம் யோசித்தால் தெளிவாக புரியும். வேதத்தை படிக்காமல் கமெண்ட் பண்ணக்கூடாது எந்த செய்தியையும். அதன் ஆழத்தை எடுத்து படித்து பார்த்து சரியா தவறா என்று யோசித்து பார்த்துவிட்டு பின்பு பேசுவது நல்லது. நாம் அதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய பண்டிகைகள், கட்டளைகள், நியாய பிரமாணங்கள் இதையெல்லாம் மோசே ஐயாவிடம் கர்த்தர் சீனாய் மலையில் கொடுத்தார். ஆசரிப்பு கூடார கட்டுமான பணி போன்ற காரியங்களையும் கற்றுக் கொடுத்தார். இதை கொடுத்த பின்பு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அப்பொழுது இஸ்ரவேலரோடு எகிப்தியர்கள் இருந்தார்கள், அந்நியர்கள் அவர்களோடு கூட இருந்தார்கள். உன்னிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகத்திலேயே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் இருக்கிற, உன் வீட்டில் இருக்கிற அந்நியனும் இந்த கட்டளையை கடைபிடிக்க வேண்டும். 10 கட்டளைகளை, கற்பனைகளை, எல்லா காரியங்களும் பொதுவாக தான் கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் இஸ்ரவேலர் கடைபிடித்தால் போதும்,
அந்நியர்கள் கடைபிடிக்க தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற அடிமையானாலும் சுயாதீனன் ஆனாலும் யாரா இருந்தாலும் அதை கடைபிடிக்க தேவையில்லை என்று கர்த்தர் சொல்லவே இல்லை. எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். உன் வீட்டில் இருக்கிற உன்னிடத்தில் இருக்கிற அந்நியர்களும் இந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும். இந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய கட்டளைகள் என்றும் பொதுவாக தான் இருக்கிறது. இந்த ஆதாரத்தை வைத்து பார்க்கும்போது அந்நியர்களாகிய நாம் என்று நினைத்து கொண்டாலும் நாம் இஸ்ரவேலரோ அந்நியரோ நமக்கு தெரியாது. பூர்வீகம் எத்தனை தலைமுறைக்கு என்று தெரியாது. எந்த தலைமுறையில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேலில் இருந்து வந்தோமா, அமெரிக்காவில் இருந்து வந்தோமா, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தோமா நமக்கு தெரியாது. அதனால் வீண் பிடிவாதம் வைத்துக் கொள்ளாமல் நாம் யார் என்று நமக்கு தெரியாது. இஸ்ரவேலர் என்றோ அல்லது யூதர் என்றோ அல்லது அந்நியர் என்றோ நமக்கே தெரியாது. இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகியிருக்கிறோம். கர்த்தருடைய பண்டிகைகளை கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கிறது? சரி, அப்படி யாராவது அந்நியர் இதை கொண்டாடினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று எங்கேயாவது வசனம் இருக்கிறதா? அந்நியர்களும் அனுசரிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் வசனம் இருக்கிறது. இப்பொழுது இந்த 3 ஆதாரங்களை பார்த்தோம். முதலில் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது கர்த்தரின் பண்டிகைகள் என்று. அதனால் கர்த்தரின் பண்டிகைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் அனுசரிக்க வேண்டிய பண்டிகைகளாய் இருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் யாரும் சொல்ல முடியாது. இந்த வார்த்தையை கவனிக்கவும். கர்த்தரின் பண்டிகைகள் இஸ்ரவேலரின் பண்டிகைகள் என்று சொல்லப்படவே இல்லை. இதை வாக்குவாதம் பண்ணவோ யோசிக்கவோ பிரச்சனைகளை கிளப்பவோ வேலையே இல்லை. இரண்டாவது, நித்திய கட்டளை. இது நிரந்தரமானது. காலத்தை காட்டி முடிந்து விட்டது. 100 வருடத்திற்கு முன்பு முடிந்தது, 5000 வருடத்திற்கு முடிந்தது, அதுக்கு முன்பே முடிந்து விட்டது என்று சொல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு இது முடிகிறது என்று எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லை. அது நினைவு கூறுதல். கர்த்தர் பஸ்கா பண்டிகை என்பது கர்த்தருடைய சிலுவை மரணத்தை குறிக்கிறது. அது நடந்து முடிந்தது. அதை நினைவு கூறும்படி நாம் நித்திய கட்டளையாக நிரந்தரமாக 1000 வருட அரசாட்சியிலும் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நாம் தியானிப்போம். பஸ்கா பண்டிகையை நாம் அனுசரிப்போம், பலிகளை செலுத்துவோம், பலிகளை பூசிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத புத்தகத்தில், ஏசாயா, தீர்க்க தரிசன புத்தகங்களில், வெளிப்படுத்தலில் எல்லாம் இருக்கிறது. அதனால் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டியவைகளே. 3 ஆதாரங்கள் இருக்கிறது. ஒன்று கர்த்தரின் பண்டிகைகள், இரண்டாவது நித்திய கட்டளை, மூன்றாவது புறஜாதியாரும் இதை அனுசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருப்பதினால் 3 காரியங்கள். இதை வைத்து பார்க்கும்போது கர்த்தரின் இந்த 7 பண்டிகைகளையும் நாம் கொண்டாட வேண்டும், அதை அனுசரிக்க வேண்டும். ஆனால் இந்த அனுசரிப்பு என்பது ஆவியின்படி இருக்க வேண்டும். இந்த கட்டளைகளை எல்லாம் ஆவியின்படி நாம் செய்ய வேண்டும். மனப்பூர்வமாக ஆவியின் மண்டலத்தில் தொடர்புடைய விசுவாசத்தோடு இந்த பண்டிகைகளை மனதார நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் அனுசரிக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் இருக்கிற பண்டிகைகளை குறித்தும் ஆழமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதம்.